ஹாய். நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கும் சரி மற்ற நாடுகளும் சரி விதிக்கப்பட்ட இம்போஸ் பண்ணப்பட்ட வீடியோ ஒரு டேக்ஸ் டீட்டெயில் போட்டிருப்போம். நம்மளும் என்ன போட்டிருப்போம், 27% டேக்ஸ் வந்து இந்தியாவுக்கு இம்போஸ் பண்ண தான் போட்டிருப்போம். பட் ஃபைனலாக இப்போ எப்படி இருக்குன்னா 26% தான். ஸோ நீங்கள் அன்றைக்கி April 2 நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் வந்து ஒரு காமிப்பார். இந்த நாடுக்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதில் தெளிவாக போட்டிருக்கோம் 26% தான். அப்புறம் வந்து அந்த ஒயிட் ஹவுஸ் வெளியே அந்த வெப்சைட்டில் போட்டது எப்படி பார்த்தா 27% போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபைனல் ஆச்சு அப்படின்னா 27% தான் வந்து ஃபைனல் ஆச்சு. பட் இப்போது அகெயின் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 26%. அதாவது இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட டேக்ஸ் சதவீதம் வந்து 26%ன்னு இம்போஸ் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 1%னால பாசிட்டிவோ நெகட்டிவோ வந்து இம்பேக்ட்லாம் பெருசாக ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இந்த ஓவராலாக டேக்ஸ் அந்த ட்ரம்ப் அறிவிச்சனால சரி, யூஎஸ்லேயும் சரி, ஏஷியன் மார்க்கெட்டும் சரி, இந்தியாவும் சரி, எல்லா ஷேர் மார்க்கெட்டும் இப்போ டவுன் ஆகிட்டே தான் இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யூஎஸில் வந்துட்டு 2025 அந்த எண்டுக்குள்ளே ஜிடிபி ரொம்ப கம்மியாகும், ரெசெஷன் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் என்னென்னா சாட்டர்டே வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டே நடந்திருக்கு. யூஎஸ் மக்கள் வந்து எல்லா நாட்டிலையும் முக்கியமான சிட்டிஸ்லையும் ப்ரொட்டஸ்ட்டே பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்போட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜாகோ லேண்ட் ரோவர் அந்த காரு தான் வந்துட்டு யூஎஸில் நல்ல சேல் ஆகிற ஒரு காரு. அது டாடா மோட்டார்ஸோட சப்சிடரி. அது நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருப்போம். ஸோ ட்ரம்ப் வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸ் வந்து 25% டேரிஃப் அறிவிச்சனால வந்து ஆட்டோமொபைல் ஷேர்லாம் வந்து இந்தியாவில் டவுன் ஆகிடுச்சுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். டாடா மோட்டார்ஸ்லாம் டவுன் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் தான் வந்துட்டு முக்கியமான கார் வந்து அந்த யூஎஸில் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. அந்த சேல்ஸ் வந்து பெரிய ப்ரெஷர் வந்து உண்டாகிருக்கு. ஸோ அந்த கம்பெனி அதாவது யூகேலேருந்து இம்போர்ட் ஆகிற அந்த யூகே என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா தற்காலிகமாக ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே அதாவது கார் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து தடை வச்சுட்டாங்க தற்காலிகமாக. ஸோ ஏற்கனவே டாடா மோட்டார் ஷேர் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. இதனால் வந்து மேலும் கொஞ்சம் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரம்ப் ஆட்சியும் சரின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஓவராலாக ஷேர் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக யூஎஸில் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு. இது இன்னும் தொடரும் அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த டேக்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ பாதிப்பு வந்து உண்டாக்க போகுது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும்.